ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஸ்டோரிஸ். நான் காயத்ரி கர்ணா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒருத்தனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போகுது, இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அந்த முடிவோடு என்ன பண்ணுறான், சோகமாக ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அப்போது அந்த குப்பை தொட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரான், அதில் இருக்கிற காட்டன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான், அதில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். மூணாவது ஒருத்தன் வர்றான், பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நாலாவதாக ஒரு நாய்க்குட்டி வருது, அது அதில் இருக்கிற உணவுகள்லாம் எடுத்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மாடு வருது, அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு போகுது. ஒரு குப்பை தொட்டியால் இத்தனை பேரை வாழ வைக்க முடியும்னா ஏன் என்னால் வாழ முடியாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இந்த தற்கொலை வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு அவன் நடந்து போகிறான். ஒரு மனிதனுக்கு யானையாக இருக்கும்போது கரும்பு தோட்டமே தேவைப்படும். அதே இரும்பாக இருக்கிறப்போ கரும்பு சக்கையே போதுமானது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டம் கிடைக்கிறப்போ, கரும்பு தோட்டம் கிடைக்கிறப்போ யானையாக இருப்போம், சக்கை கிடைக்கிறப்போ எறும்பாக இருப்போம். அப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். தேங்க்யூ.